ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 29/7/2024 4/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது காலவருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் புதன் சூரியன் மற்றும் சுக்கிரன், கேது பகவான் கன்னியிலையும், கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்திலையும், ராகு மீனத்தில் இருக்கக்கூடிய நிலை. சுக்கிரன் ஆகஸ்ட் 1 கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்கிறார். இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானது பரணி நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியிலிருந்து ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசி வரலும் போகிறார். அதாவது இது 4 ராசிகள் போகிறார். அதாவது பரணி, கிருத்திகை, அதாவது பரணி, அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் 4 ராசிக்கு அவர் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயாளர் விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 29 ஆடி கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள். நிறைய அதாவது பால் குடங்கள், அதை தவிர முருகப்பெருமானுக்கு அதாவது அன்றைக்கி விரதம் இருந்தெல்லாம் செல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். எதிரிகள் அற்ற நிலை வேண்டும்னா முருகப்பெருமானை வேண்டது ரொம்பவும் நல்லது. குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் முருகனை வேண்டிக் கொள்வது மிகவும் ஏற்றம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 31/7/2024 அன்றைக்கி ஏகாதசி, அதாவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உபவாசம் இருந்து, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் இவாள்லாம் சுஜ்ஜி சாப்பிடுவா. அன்றைக்கி முடிஞ்சவர்களும் பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை, அதாவது சகஸ்ரநாமம் இந்த மாதிரியான ஸ்லோகங்களை போட்டு கேட்டு பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். 1 அன்னைக்கு பார்த்தாலேயானால் 1/8/2024 அன்னைக்கு பிரதோஷ காலம் மாலை. ஏன்னா பிரதோஷம்ன்றது மாலையில் தான் ரொம்பவும் விசேஷம். அதுவும் 5:45 6 மணி 6:15 மணி வரலும் உண்டான காலகட்டம். சந்தியா காலம்னு சொல்லக்கூடியது. அந்த தீபாராதனை சிவன் கோவிலில் பெரிய விசேஷம். நந்தி தேவனுடைய கொம்பின் வழியாக தீபாராதனையை பார்க்குறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். நினைத்த காரியங்கள், கடன் தீரக்கூடிய பிரச்சனைகள், அதை தவிர எல்லா பிரச்சனைகள், உடல் நலத்தில் உண்டான பிரச்சனைகள், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உண்டான எந்த ஒரு பிரச்சனைக்கும் பெரிய ஏற்றம் கொடுக்கும். இந்த பிரதோஷ காலம் 1 வருஷ காலம் நீங்கள் இது பண்ணிங்களே ஆனால், அதாவது சாப்பிடாமல் உபவாசம் இருந்து பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சாப்பிடும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடனோ, உங்களுக்கு ஏற்பட்ட நோயோ, உங்களுக்கு ஏற்பட்ட எந்த ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகளோ எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஆடிப்பெருக்கு 3/8/2024, அதாவது ஆடிப்பெருக்குன்றது ஆடி 18ஆம் நாள் அன்றைக்கி பார்த்தாலேயானால் சூரியனும் சந்திரனும் பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதும், சனி பகவான் நட்சத்திரத்தை விட்டு செல்லக்கூடிய காலகட்டத்தை ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம். பொதுவாகவே சந்திரன் வீட்டில் சூரியன் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதும், சக்தியின் வீட்டில் சிவம் இருக்கிறதுனால சக்திக்கு மிகப்பெரிய ஏற்றம். அதனால தான் இது அம்மனுக்கு இந்த மாதம் மிகவும் ஏற்றமான மாதம் ஆடி மாதம்னு சொல்லக்கூடியது. இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை ஆடிப்பெருக்கு 18 பார்த்தாலேயானால் உங்களுக்கு காவிரி ஆற்றங்கரையில் நீர்பிடிப்பு பகுதிகளில், பொதுவாகவே காவிரின்னு மட்டும் இல்லை நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம் பெண்களெல்லாம் போகிறதும், அதாவது அங்கே போய் புதிய நீர் பாசனம் வர்றதுனால அங்கே விளக்கேற்றி கற்பூரம் ஏற்றிட்டு புதிய நீரை வரவேற்று செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். மழையும் சரி, நல்ல ஒரு பாசனத்திற்கு தண்ணீரும் இந்த வருஷம் நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிறதும் இந்த ஆடி 18 ஒரு பெரிய விசேஷம். இந்த ஆடி 18க்கு மேலே கல்யாணத்துக்கு ஜாதகம் பரிவர்த்தனை பண்ணிக்கிறது, அதெல்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 4/8/2024 அன்றைக்கி அமாவாசை.
ஆடி அமாவாசை பொதுவாகவே தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய விஷயம் ஆடி அமாவாசைன்றது. ஆடி மாதம், புரட்டாசி மாதம், தை மாதம், தை அமாவாசை, ஆடி அமாவாசையெல்லாம் மிகவும் ஏற்றமான விஷயம். பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று. பண்ண வேண்டியது தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படின்றத சொல்கிறோம். அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய குலத்தில் பிரச்சனைகள் வரும். அதாவது குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் தட்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லா சுபகாரியமும் கைகிட்ட தட்டி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி பித்ருக்களுக்கு உண்டான காரியங்களோ பித்ருக்களுக்கு உண்டான கடமைகளில் செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இந்த வாரம் பார்த்தாலும் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் ராசி, அதாவது 8ஆம் ராசியில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் சென்று இந்த கோசாலைக்கு போய் பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை 29/7/2024 4/8/2024 வரை உண்டான காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாம் கொடுங்க. முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன். பாத சந்தி, நட்சத்திர சந்தி, அதை தவிர லக்ன சந்தி இருக்கா, அதை தவிர ராகு கேத்துவோட சம்பந்தம் இருக்கா கிரகங்களுக்கு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். என்னுடைய கட்டணம் என்னன்னு தெளிவுபடுத்துகிறேன். என்னுடைய கட்டணத்தை அனுப்புங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் 2-3 டேஸில். இந்த அப்பாயின்மெண்ட் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்த்து அதற்குண்டான ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 29/7/2024 4/8/2024 வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் பார்த்தாலேயானால் அதாவது உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய், குரு 2 பேரும் இருக்கிறது பெரிய விசேஷம். சப்தமாதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கார். 7-12 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசியிலே இருக்கார். அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்கு செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவருக்கு செலவு பண்ணுவீங்க. நண்பர்களுக்குன்னு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் அதிகமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப நாள் கழித்து உங்களுடைய பழைய நண்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக நல்ல ஒரு இந்த பொருளாதாரம் உங்களுக்கு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேனால் ரொம்ப நாள் கழித்து உங்களுடைய நண்பர்களை பார்க்கும்பொழுது அதன் மூலியமாக லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. 3ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குடும்பாதிபதியும் 3ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தாலேயானால் 1/8/2024 அன்றைக்கி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல போகிறது திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது ஆட்சி பலத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். அதை தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமணத்திற்கு யோகம் வந்தாச்சு. ஏன்னா குரு பகவானும் உங்களுடைய ராசியிலேயே இருந்து சப்தமத்தை பார்க்குறதும் சப்தமாதிபதியும் குருவோடு சேர்ந்திருக்கிறதும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்போ ஆடி 18 முடிஞ்ச உடனே அந்த அதாவது ஜாதகங்கள் பரிவர்த்தனையாகி நல்லபடியாக திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால மறைந்த எதிரிகள் இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றத்தையும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளி மாநிலம், வெளியூர் சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மூலியமாக திடீர் பண வரவு வரும். லாபம், பெரிய லாபம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் 1ஆம் தேதிக்கு மேலே பார்த்தாலேயானால் வேலையில் ப்ரமோஷன் வரக்கூடிய காலகட்டம். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையப்போகிறது.
இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 29/7/2024 4/8/2024 வரலும் உண்டான வாரத்தில் 29ஆம் தேதி மாலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். 3ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் மறையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா ஒரு மறைந்த அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போயிருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வர 29ஆம் தேதி மாலையிலிருந்து 1ஆம் தேதி அதிகாலை 1 மணி, அதாவது 12:30 மணிக்கு காலங்காத்தால் 31ஆம் தேதி நைட்டு 1ஆம் தேதி அதிகாலை வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார். இந்த காலகட்டத்தில் குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம், செவ்வாய் மங்கள செவ்வாய் சந்திர யோகம் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 1ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 3ஆம் தேதி காலை ஒரு 7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தாலேனால் பரிவர்த்தனை யோகம் அமையிறது. 2-3 அதிபதிகள் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அவங்க நினைத்த இடத்துல அவங்களுக்கு சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி, அதாவது 5ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் நிச்சயமாக உங்களுக்கு ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இருக்கார். இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். கவிஞர்கள், புலவர்கள், அதை தவிர கதை ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு வெற்றிகரமான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர விவசாயம் பயிர் செய்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர இந்த எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் ஆடி அமாவாசை வருது. அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.